you with it, drop it. என்னடா இது நார்த் சைடில் இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணியாடி, எவ்வளோ கிழட்டு பேராக இருக்கான் அவனுக்கு போய் இந்த மாதிரிலாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களாடி. மனசு இல்லைடா அவங்களுக்கு, ஒரு அளவு தான்டா அதெல்லாம். இதுலேயும் வாங்க மாட்டேங்குது, அதுக்கு போய் வச்சு திணிக்கிறாடி. ஏன்டா இப்படி பண்ணுற வைக்கியாடாடி, உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையாடா? இந்த பொண்ணுக்கு அப்பா வயசில் இருக்க உனக்கெல்லாம் கல்யாணம் தேவையாடாடி? ஆனால் அவங்கள மாதிரி வேறு யாராலும் யோசிக்க முடியாதாடி இந்த மாதிரியெல்லாம். கழுதுக்கு கூட லைட் செட் பண்ணிக்கலாடா பைத்தியக்காரங்களாடி. ஏன்டா நீங்கள் இங்கே இருக்கீங்க, வேறு எங்கேயாச்சும் போங்களாடி. நீங்கள் இந்த நாட்டிலே இருக்காதீங்களா, வேறு எங்கேயாச்சும் போங்கடா. முதல்ல தொல்லை தாங்கங்களா தொல்லை. தலைவன் ஒரே ஸ்டெப்பை போட்டு ஆட்டி காட்டுறாயா. இதெல்லாம் பார்க்க முடியலடாடி. ஏன்டா இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறீங்க? மனசாட்சி வேண்டாமடா. இதுலேயும் ரோட்டில் போகிறீங்கன்னா எப்படி நினச்சிருப்பேன் சத்தியமாக தெரியலண்ணா. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சாக்கை வச்சு என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் சாக்கில் ட்ரெஸ்ஸு போட்டு நான் இப்போ தான் பார்க்கேன் டேய். ஆனால் பார்க்கும்போது பஞ்சு முண்டாய் வைக்கிற மாதிரியே இருக்காடி. சத்தியமாக உனக்கு நல்லாவே இல்லை, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்காடாடி. நான் இப்படிலாம் போட்டு சுத்தாடாடி, எப்பா போடுமாடி. ஆனால் அதை குத்துனது கூட தப்பு இல்லாடி. எம்டி சிலிண்டர் யார் வேணா தூக்கி போடலாம்டா. 7 நேரம் இருந்தவன் எதுக்காக தூக்கி போடுறாடி? மனசாட்சி இல்லை அவனுக்கெல்லாம் கொஞ்சம் நச்சம். ஒன்றை தூக்கி போட்டால் தாங்க முடியாதாடி. அதுவாச்சும் ஏதாவது ஒத்துக்கலாம். அதை பாருங்க மக்கள், நீங்களே பாருங்களே. அது சுத்தேற வச்சு அடிக்கிறேன் முன்னாடி போகிறான் அடி. ஒரு அளவுக்கு நடிக்கலாம், இந்த அளவுக்குலாம் நடிக்கக்கூடாது. மனசாட்சி வேண்டாமாடா அவங்களுக்கெல்லாம். அதுலேயும் வலிக்குதுன்னு ஆக்டிங் போடுற பற்றியா? நீ அங்கே இருக்கிற தலைவ, நீ அங்கே இருக்கிற ஒன்றை மாதிரி பைத்தியங்களாம் எங்கே இருக்குன்னு சத்தியமாக தெரியல. இந்த மாதிரிலாம் முடி எப்படா வெட்டுறீங்க? இதெல்லாம் போட்டுட்டு எப்படா நீங்கள் ரோட்டில் போகிறீங்க? எதுவும் சொல்லலையா? அவனும் காரி துப்பலையா அவங்க மூஞ்சிலெல்லாம்? பைத்தியம் நினச்சி பிடிச்சிட்டு போகலையா அவங்களெல்லாம் முதல்ல? கொடுமையானா சாணியை வச்சு கோலம் பொழுது வாசலை அதை தெரிச்சு பார்த்துருக்கீங்க. ஆனால் சாணியை சாப்பிட்றியாடி நீலாம்? மீறி என்னடா ஜென்ம நீலாம்? ஐயோ இதெல்லாம் எப்படா திங்கிற? எனக்கெல்லாம் பார்க்கவே கொமட்டிட்டு வருது. இந்த மாதிரியெல்லாம் எப்படி தான் திங்கிறீங்கன்னு தெரியலாடி. இதெல்லாம் பைத்தியங்கடா. நான் தலைவன் சைனாக்காரனை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேன். அவங்க பச்சையாத்தையுமா இவனும் பச்சையாக எடுத்து திங்கிறாடி. அவங்க பச்சையாத்தினாலும் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வேண்டி திங்கல. இந்த மாதிரி கேடுகட்ட மாதிரிலாம் திங்க மாட்டாடி. பார்க்கவே கன்றாவியாக இருக்கிற அந்த பச்சை மீன் அப்படியே இது இருக்கும்டா. ஆனால் இதெல்லாம் எப்படா திங்கிறடி? இதெல்லாம் பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. இதை வேறு தின்னு பார்க்குற உன்னை பார்க்கவே அருவருப்பு. இந்த உங்களால் மட்டும்தானே இப்படிலாம் பண்ண முடியாது. நான் எத்தனையோ முட்டை பொரியல் பார்த்துருக்கேன். நானே மிளகா அப்படி நிறையா போட்டு வெங்காயம் நிறையா போட்டு வெங்காயம் இல்லாமல் முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்ருக்கேன்டா. ஆனால் இந்த மாதிரி பெப்சியில் முட்டை பொரியலை போட்டு பார்க்குறேன். இதெல்லாம் சாப்பிட எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சத்தியமாக தெரியலாடி. இதெல்லாம் எப்படா செஞ்சு விற்கிறீங்க நீங்கள்? பெப்சி முட்டை பொரியல்னு சொல்லி விற்பீங்களாடாடி? மனசாட்சி கொஞ்சம் என்னாச்சும் வேண்டாம்? இது மாதிரிலாம் செஞ்சு விற்கிறதுக்குடி. இதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கே. இதெல்லாம் சாப்பிட்ற நிலமை நினச்சாதான் கொடுமையாக இருக்குது. ஆனால் அந்த தாத்தாக்கு தில்லு தைரியம் தான்ப்பா. நிறைய ஒரு கட்டிங் இது ஃபுல்லு போட்டுருப்பாப்புல இருக்குது. அதனால தான் தலைவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கம்பு வந்துச்சு இடையில, ஆள் க்ளோஸ். இப்போவே இப்படி பண்ணுறாரே. ஒரு சின்ன வயசெல்லாம் என்ன மாதிரி ஆட்டம் போட்டுருக்கான். ஐயோ அப்பா, ஏறு குரங்கே தோத்துரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணுது ட்ரெயினில். இதெல்லாம் யாரும் பார்த்து எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுமையானா அதெல்லாம் என்ன பண்ணுறது? ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, பாய்.